பிரைஸ் தி லார்ட். நீ ஒரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு பண்ற எல்லா தப்பையும் பண்ணிட்டு எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிட்டு நானும் சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லிட்டு சண்டே ஆனா பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போறிய, உனக்கு வெக்கமா இல்லை இப்படின்னு கிறிஸ்தவர்களை பார்த்து நம்முடைய உறவினர்களும் அக்கம் பக்கத்து வீட்டாரும் கேட்கறது உண்டு. அப்படி கேட்கறதான நண்பர்களுக்கான பதில் தான் இது. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லப்படுகிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வசனம் சொல்லுது. அப்போ பாவத்தோடயே வீட்டிலேயே உட்கார்ந்து இருந்தா மன்னிப்பு கிடைக்காது. தன் பாவங்களை போய் தேவனிடத்துல நம்மளை படைத்தவரிடத்துல நம்ம அதை அறிக்கையிடணும், வாயினால சொல்லி அதை நம்ம விட்டு விடணும். விட்டு விட்டா ஆண்டவர் நமக்கு இரக்கத்தையும் மன்னிப்பையும் கொடுக்குறார். விடாம வெறும் பாவத்தை பண்ணிட்டு வந்து அறிக்கை மட்டும் செஞ்சுட்டு இருந்தா அவனுக்கு மன்னிப்பு கிடையாது, அவனுக்கு தண்டனை நிச்சயமா உண்டு. அப்ப அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு இரக்கம் கிடைக்கும். அதனாலதான் சபைக்கு போய் அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறோம். இன்னொரு வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமும் 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் இந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பொல்லாத வழி, தன்னுடைய பாவ வழிகள்லாம் விட்டு மனம் திரும்பினா ஆண்டவர் அவர்களுக்கும் தேசத்துக்கும் சேமத்தை நல்லது செய்வ ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறவர்களுக்கு தான் விடுதலை, ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கும். சும்மா போய் அறிக்கை செய்துட்டு வரவங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. தேவ ஜனங்கள் அப்படிதான் போய் அறிக்கை செய்து விட்டு விடணும். அப்படி விட்டு விடுகிறவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. இதை இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க இல்லையா உங்களுடைய நண்பர்கள், அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது மிகவும் பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.